எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வளர்ந்து வர்ற நாகரிகத்தில் இந்த சக்கரை வியாதியும் செகண்ட் இந்த இரத்த கொதிப்பு, நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு, இது ரெண்டும் முக்கிய பங்கு வகிக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு வியாதிக்கும் காரணமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்க 3 வயசில் 2 வயசுலேருந்தே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிருது. அவங்கள ஒரு மனுஷனை அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாலே அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதனால் யாருக்கு எது பிடிக்குதோ அதை செய்ய சொல்லுங்கள். ஒரு குழந்தைய கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடும்போது அதனுடைய முகம் சொல்லிக்கிறானாலே அதுவே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிருது. ஒரு ஹோம்ஒர்க்கு சொல்லும்போது அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு தடவையும் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்யணும்னு முற்படும்போது ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது. பல நேரங்களில் நம்ம வீடுகளில் மனைவி கூட பேசும்போதோ இல்லை சொந்தக்காரங்க கூட பழகும்போதோ கூட ஸ்ட்ரெஸ் வருது. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ப்ளட் ப்ரெஷர் ஆகிடுது. அப்படியே ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சுகர் ஆகிடுது. அது டெவலப் ஆகி கிட்னியோ கண்ணையோ அடிச்சிடுது. இப்போ இந்த காலத்தில் கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வியாதி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பாவம், அவங்களால நான் டீ சாப்பிட மாட்டேன், டீயில் சர்க்கரை போட்டுக்க மாட்டேன், காஃபியில் சர்க்கரை போட்டுக்க மாட்டேன், நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே ஸ்ட்ரெஸ் தான். நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்கும் போதே அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுப்போம். அடுத்தாப்புல குழந்தைங்களுக்கு எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. அதாவது நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது இந்த காலத்தில் ரொம்ப கட்டாயமாகுது. அதனால் சர்க்கரை வியாதி இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. இப்போ மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது பல மருந்துகள் இருக்குது. அதுக்கு அப்படியே மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் மருந்தை மாற்றுவாங்க, அப்புறம் இன்சுலின் போட சொல்லுவாங்க, அப்புறம் இன்சுலினுடைய பவரை ஏற்றுவாங்க. இப்படியே ஏற்றிக்கிட்டே போய் ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க, காலை வெட்டணும் கையை வெட்டணுன்னுவாங்க. ஸோ இந்த இது நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 75 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னான்னா அவன் சில வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா அப்படிங்கிறதுல ஒரு ஒரு உண்மைத்தன்மை இருக்குது, நன்மை இருக்குது. அதே ஒரு 45 வயசுல அவனுக்கு கை காலை எடுக்கணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாகவும் ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 45 வயசில் கை கால் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 75க்கு மேலே போய் எடுக்கிற மாதிரி இருந்தோம்னா நம்மளே சொல்லிவிடும், கையும் எடுக்க வேணாம் காலை எடுக்க வேணாம், மேலே போய் சேர்றேன்டா அப்படின்ட்டு. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக அப்படி தான் டாக்டர்கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ப்ரோக்ராம் எல்ஏபி, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணணும், வெறும் இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா எக்ஸ்பெக்டன்சி கஷ்டம். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆயுர்வேதிக் மெடிசன், பக்க விளைவுகள் இல்லாத மெடிசன்களும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். அந்த வகையில் ஆயுர்வேதிக்கில் நெல்லிக்காய் இருக்குது, கிழா நெல்லி இருக்குது, நாவல் கொட்டை இருக்குது, அப்புறம் சிறுகுறிஞ்சானை இருக்குது, பெருகுறிஞ்சானை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய, அப்புறம் பெண்ணக்கிலாய், பப்பாயா, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்திருக்கு.
அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சித்த டாக்டரையும் கூடவே கன்சல்ட் பண்ணிக்கங்க. வெறுமனே நம்ம அலோபதியை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சித்தரையும் நம்பி அவர்கிட்ட போய் இதுக்கு என்னென்ன செய்யலாம், போகலாம், வரலாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இது பண்ணி இதையும் கொஞ்சம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரணும். ஏன்னா முழுமையாக ரெண்டுமே அடிக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதோங்கிறதோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி காலையில் சித்த மரத்துக்கு கூட அலோபதியும் மதியானம் வெறும் சித்த மருந்து மட்டும் அப்படிங்கிற மாதிரியோ நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க. ஏன்னா இந்த மாதிரி மேனேஜ் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எங்கேயாவது ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸில் இந்த சித்த மருந்து கொஞ்சம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தாப்புல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது உலகத்தில் எந்த ஒரு வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிடுறான், அதுக்கு ஒரு தடுப்பு முறை கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் ரொம்ப முக்கியமான வியாதி இந்த சர்க்கரை வியாதி. இதுக்கு ஏன் வேக்சினேஷனோ இல்லை தடுப்பு மருந்தோ இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எவனாவது ஒருத்தன் இதை கண்டுபிடிக்க தான் ஆவான், எவ்வளவு தடைகள் இருந்தாலும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அது எப்போ கண்டுபிடிப்பான், அது யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால் நானும் அரசாங்கத்துக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதியை தடுக்கிறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்வீட்டு சாப்பிட முடியல, நல்லபடியாக ஒரு டீ குடிக்க முடியல, ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியல, அடிக்கடி ஒன்றுக்கு வருது, எவ்வளோ பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே நான் சொல்கிறத கேட்டு சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் தெளிவடைஞ்சிங்க. அது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதியே இல்லாதவனுள்ள இப்போ என்ன பண்ணுறானோ நான் சர்க்கரை அதிகமாக சாப்பிட மாட்டேன், எனக்கு சர்க்கரை ஒத்துக்காது, பின்னாளில் எனக்கு சர்க்கரை வந்துடும் அப்படி அந்த மாதிரி நினைப்பே இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை நம்ம எடுக்க தவறிட்டோன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிப்பு எடுக்க தவறிட்டோன்னு சொன்னால், அந்த இனிப்பு எடுக்கும்போது அதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய இன்சுலின் சுரக்கிறத கம்மி பண்ணிடுது. அப்போ சுரக்கிறத கம்மி பண்ணால் அப்போ கண்டினியூஸாக நீங்கள் எடுக்காமே இருந்தீங்கன்னா இப்போ என்றைக்குமே எடுக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். மறுபடியும் நீங்கள் எடுக்கும்போது பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துங்க. ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம், பாய்.